செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடந்த கோர விபத்தில் இறந்த பெண்ணின் உடலை உறவினர்களிடம் மாற்றிக் கொடுத்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி அருகே நேற்று காலை அரசு பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்ட விபத்தில் 3 குழந்தைகள் உள்பட 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுமார் 40 பேர் படுகாயமடைந்தனர். இறந்தவர்களின் உடல்களை மணப்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் உயிரிழந்தவர் 2 பெண்களின் உடல்கள் மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். அங்கு மருத்துவ நிர்வாகம் உரிய பதில் அளிக்காததால் திடீரென நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் இன்று காலை திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். திருச்சியில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கு இடம் வாங்கியதில் நில மோசடி செய்திருப்பதாக கூறி முன்னாள் அமைச்சர் KN நேரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு நில மோசடி வழக்கில் KN நேருவின் சகோதரர் ராமஜெயத்தை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கொச்சி விமான நிலையத்தில் இருந்து மலேசியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற ராமஜெயம் நேற்று கேரள போலீசாரிடம் பிடிபட்டார். கைது செய்யப்பட்ட KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் திருச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து திருச்சிக்கு அழைத்து வரப்பட்ட ராமஜெயத்தை இன்று காலை திருச்சி குற்றவியல் நீதிபதி புஷ்பராணி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து ராமஜெயம் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். கோவை மாவட்டம் ஆழியாறு அணையில் இருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆழியாறு அணையில் இருந்து சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட கோவை மாவட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கையை விடுத்தனர். இதனை ஏற்று ஆழியாறு அணையில் இருந்து பொள்ளாச்சி கால்வாய், வேட்டைக்காரன் புதூர் கால்வாய், சேத்துமடை கால்வாய் மற்றும் ஊட்டு கால்வாய் ஆகிய கால்வாய்களின் மூலம் 75 நாட்கள் தேவைக்கேற்ப இடைவேளை விட்டு நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் உள்ள 22,332 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். பொள்ளாச்சி அருகே போட்டோ ஸ்டுடியோ கடையின் பூட்டை உடைத்து கேமரா உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். பொள்ளாச்சி தாட்கோ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவர் அதே பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு ராஜன் வீட்டுக்கு சென்றார். இதனை அறிந்த மர்ம ஆசாமிகள் சிலர் கடையின் பூட்டை உடைத்து கடையில் இருந்து ஸ்டில் கேமரா உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்து சமய உரிமைகளை பாதுகாக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர் யோகேஸ்வரன் கூறியுள்ளார். கோவையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர் யோகேஸ்வரன் இலங்கையில் இந்து மதத்தை அழிக்கும் முயற்சி நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் இடித்து தள்ளப்பட்ட 1500 இந்து கோயில்களை புனரமைக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய யோகேஸ்வரன் இந்து மக்களையும் இந்து சமய உரிமைகளையும் பாதுகாக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் அணையில் இயங்கி வரும் ஆசிட் நிறுவனத்தை உடனடியாக மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பேரூர் அணையில் கிருஷாந்த் என்டர்பிரைசஸ் என்ற ஆசிட் தயாரிக்கும் நிறுவனம் குடிசை தொழில் என்ற பெயரில் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் நச்சுக் கழிவுகள் அருகில் உள்ள விவசாய நிலத்திலும் குளங்களிலும் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குடிநீரும் விஷத்தன்மையாக மாறி பொதுமக்களின் உயிருக்கு கேடு விளைவிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. என்ற ஆசிட் கம்பெனி இயங்கி வருது. இது பல வருட காலமாக இது இயங்கி வருது. அது பக்கத்தில் இருக்க 50 ஏக்கர் விவசாயிகள் நாங்கள் ரொம்ப இதனால் பாதிக்கப்பட்டு வருகிறோம். பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு வரப்பட்ட ஆழ்குழாய் தண்ணியிலிருந்து கிராம மக்கள் குடிநீர் குடிச்சிருந்தாங்க. இப்போ ஆசிட் தண்ணியாக மாறிவிட்டது. மாவட்ட நிர்வாகம் பொறுப்பெடுத்து எங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த ஆசிட் கம்பெனியை நிரந்தரம் மூடி தருமாறு. நச்சுத்தன்மை கொண்ட இந்த ஆசிட் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அரசுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் புதிய கிளை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை அருகே உள்ள வளையான்பட்டி மற்றும் சமுக்குடையாம்பட்டு ஆகிய கிராமங்களில் தேமுதிகவின் புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் தமிழன்னை பாபு கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் ஏற்பட்ட தொடர் விபத்தில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சூளகிரி நெடுஞ்சாலை ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு லாரிகள் ஏராளமாக செல்லும் முக்கிய சாலையாக விளங்குகிறது. சூளகிரி அருகே இந்த சாலையில் கனரக வாகனம், அரசு பேருந்து, கார், ஒரு மினி டெம்போ ஆகிய வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. இந்த தொடர் விபத்தில் காரில் வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரகுமார் என்ற வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்தில் வந்த பல பேர் காயமடைந்தனர். ஆயுர்வேத சிகிச்சை முறையை பலரும் விரும்புகின்றனர். ஆங்கில மருத்துவ முறை ஒரு குறிப்பிட்ட நோயை குணப்படுத்தினாலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது என்ற எண்ணம் பரவிவிட்டதால் ஆயுர்வேதம், சித்தா ஆகிய மருத்துவ முறைகளுக்கு அதிக கிராக்கி ஏற்பட்டுள்ளது. ரசாயன பொருட்களை சேர்த்து ஆங்கில மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இவை உடல் நலத்திற்கு பல்வேறு தீங்குகளை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மூலிகைகளை வைத்து மருந்து தயாரிக்கும் சித்த மருத்துவத்திற்கு ஆதரவு பெருகி வருகிறது. கேரள மக்களால் விரும்பப்படும் ஆயுர்வேத சிகிச்சை முறையும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக உடல் வலி, நெஞ்சு வலி போன்றவை ஏற்பட்டால் உடலில் எண்ணெயை ஊற்றி அழுத்தி தேய்த்துவிடும் மசாஜ் முறையை பலரும் விரும்புகிறார்கள். இதற்காக கேரளாவில் பிரசித்தி பெற்ற பல மருத்துவ நிலையங்கள் உள்ளன. அங்கு பெண்களுக்கு மசாஜ் செய்வதற்கு என்றே தனியாக பெண் மருத்துவர்கள் உள்ளனர். இந்த சிகிச்சை முறை பெண்களுக்கு மிகச் சிறந்தது என்று ஆயுர்வேத மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காணவிருப்பது கைகளால் செய்யப்படும் ஜாலங்களை. இது ஒன்றும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சி அல்ல. சீனாவில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் பெண்கள் சிலர் தங்கள் கைகள் மூலம் ஜாலங்கள் காட்டி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திய அதிசயம்தான் இந்த காட்சி. கடவுள் மட்டுமே பல கைகளுடன் தோற்றமளிப்பார் என்ற கற்பனையை நேரில் கண்டுகளிக்கும் ஒரு வாய்ப்பை இந்த காட்சி ஏற்படுத்தியுள்ளது.
வெடிகுண்டுடன் நீதிமன்றத்திற்கு வந்த இளைஞர் கைது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.